வணக்கம் நேயர்களே, மீண்டும் சில நாட்கள் கழித்து நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கடந்த சில வாரம் சொல்ல முடியும், சில நாட்களாக சென்னையில் பரபரப்பாக இருந்த ஒரு நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு தான். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் இறந்து போகும்போது இவ்வளோ சர்ச்சை ஏற்படாது. ஆனால் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இவ்வளோ சர்ச்சை இருந்துச்சு. சரி, ஏன்டா இவ்வளோ சர்ச்சை இருக்குது, ஏன் வந்து மக்கள் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் சும்மா ஆஸ் ஒரு ஒரு வியூவராக பார்க்குறவங்க நானும் பார்த்துக்கிட்டே வந்து மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் பற்றி வந்ததுக்கப்புறம் அவருடைய ஹாரோஸ்கோப்பை நாங்கள் எங்கள் குறிச்சியில் வந்து செக் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அதை தான் ஜோதிட ரீதியாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களில் இரு வகையான மக்கள் இருக்காங்க. பெனிஃபிக் மக்கள், மேலஃபிக் மக்கள்னு இருக்காங்க. அண்ட் இது வந்து பெரியவங்களே நமக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் இறந்து போகிறாங்க, அவங்க இறந்து போகும்போது நமக்கு வந்து மழை பெய்தால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்காங்கன்னு ஒரு அர்த்தம் அப்படின்வாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போனதுக்கப்புறம் மழை பெஞ்சு அவங்க நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்காங்கன்னு நமக்கு நிறைய வீட்டில் வந்து நம்ம ரெசனேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஒரு தாத்தா அவர் இறந்து போனும்போது கரெக்டாக அவருக்கு இறுதி அடக்கம் பண்ணும்போது மழை பெஞ்சுது. ஸோ அப்போ அங்கே எல்லோரும் சொன்னாங்க, இல்லை அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதன், அவர் நல்லா வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அதை மழை பெஞ்சு சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா பெஞ்சுது. அதுக்கப்புறம் ரெயின்போ மாதிரி வந்துச்சு. பார்த்தோன்னே கன்ஃபார்ம் அவர் நல்லா வாழ்ந்திருக்காரு, நல்லா குழந்தைகள் எல்லோரும் செட்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பழமொழி ரொம்ப நாட்களாகவே நம்மளுடைய ஊரில் இருக்குது. இதுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு பழமொழி இருக்குது, முள்ளெடுத்தவன், அதாவது முள்ளை தான் முள்ளால் எடுக்க முடியும், கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் இறந்து போவான்னு. நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பாஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய கொலை வழக்கு பண்ணியிருக்காரு. இது வந்து ஆராத்யா சம்திங் ஒரு 2500 crores லேண்டுக்கான சம்மந்தப்பட்ட விஷயன்றாங்க. இன்னொரு பக்கம் ஆர்காட் சுரேஷை வந்து கொன்னதுக்காக ரிவெஞ்சு, அது ஏதோ அவங்க குரூப் பீப்புள் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இறந்து போனது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராகு காலம் தாண்டி ஒட்டினாப்பில் அவர் இறந்து போயிருக்கார். பொழுது சந்தியில் இறந்து போயிருக்காரு. ஸோ அதாவது யமகண்டம், ராகு காலம், பொழுது சந்தி, அஷ்டமி, நவமி இந்த மாதிரி டைம்லலாம் இறந்து போனாங்க அப்படின்னாலே, எப்படி மழை பெஞ்சா நல்லதுன்னு சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி டைமில் இறந்து போனாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கெட்டது அப்படின்றது கிளியராக குறிக்கும். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலஃபிக் பெனிஃபிக்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ராஜயோகம் எப்படி வரும் அப்படின்னு இருக்குது. ஒருத்தருக்கு கெடுதல் நடந்தால் ராஜயோகம் இருக்கும், ஒருத்தருக்கு நல்லது நடந்தால் ராஜயோகம் உண்டாகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கினா பைசா வரும். இது வந்து ஜோதிட ரீதியாகவே இருக்குது. சில பேர் ஜாதகம் பார்த்தா தெரியும். சில பேருக்கு பைசா வரவே வரலன்னா, நீ கடன் வாங்கப்போ உனக்கு பைசா வரும்னா கடன் வாங்குவாங்க, பைசா வரும். சில பேர் நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு எதுவுமே கஷ்டகாலமாக இருக்கா, பசியோடு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போனவங்களுக்கு பணம் கொடுத்தா நிறைய பணம் வரும், க்ரோத் வரும். ஸோ இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா மேலஃபிக்கான ஜாதகம். அவர் வந்து எங்கெல்லாம் தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவர் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, திருமணம் பண்ணியிருக்கவே கூடாது, குழந்தை உண்டாகியிருக்கவே கூடாது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வில்லனஸாக இருக்கிறோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவர் அடுத்தடுத்த லெவல் மேலே போயிட்டே இருந்திருப்பார். அவர் வந்து நான் திருந்திட்டேன், நான் நல்லவனாக இருக்க போகிறேன், நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது தப்பு கிடையாது, பட் அது நம்மளுடைய கப் ஆஃப் டீன்றதை அவர் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்போ கல்யாணம் பண்ணார், இன்ஃபேக்ட் இப்போ தான் வந்து அவரோட குழந்தைக்கு முதல் பர்த்டே வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து அவங்க கொண்டாடியிருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது எல்லாமே மிகப்பெரிய தப்பு. இது அவர் பண்ணாமல் இருந்திருந்தார், இன்னும் வந்து அந்த ரவுடி சைடில் கஞ்சா, கடத்தல், இந்த மாதிரி நிறையா ரவுடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் இன்னும் வந்து மேலும் மேலும் வந்திருப்பார். ஸோ இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து நல்லது தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒருத்தருக்கும் ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஜாதகம் எப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஜாதகம் பார்த்த உடனே தெரிஞ்ச விஷயத்து தான். இவர் வந்து கல்யாணம் பண்ணதே தப்பு. அதாவது ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை அந்த ஒரு சைடில் அவர் ரவுடியாக வாழ்க்கையை தொடங்கி நல்லா வந்த ஒரு மனிதன் திடீர்னு திரும்பி இந்த பக்கம் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு காரணம். அவர் உயிர் போகிற லெவலுக்கு வந்தது காரணமே இதுதான். இன்ஃபேக்ட் இந்த பக்கத்துலேயே அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் இன்னும் பெரிய ஆளாக வந்திருப்பார் அப்படின்றது தான் இந்த ஜாதகம் திறந்த உடனே நமக்கு தெரிய வந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து வியூவர்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க சாப்பாடு தான் கொடுக்கணும்னு. அப்படி கிடையாது. நம்ம நல்லது பண்ணணுன்றது அவசியம் இல்லை, அதுக்குன்னு கெட்டது பண்ணணுன்றது அவசியம் கிடையாது.
நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம எசென்ஷியலி நமக்கு ஒரு கஷ்ட காலத்தில் சாப்பாடு தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஜாதக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இது இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஆம்ஸ்ட்ராங் இறந்தது ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் ஹாரோஸ்கோப் லெவலில் அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவருடைய டவுன்ஃபாலுக்கான ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஜோதிட சம்மந்தப்பட்ட அடுத்த கண்டென்ட்ஸோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.